ஐயா, இப்போ முருகர் மாநாடு மதுரையில் வந்து நடத்துனாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? குறிப்பாக வந்து சமூக நீதி பெரியார் கொள்கையை தாங்கியிருக்கக்கூடிய நீங்கள் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அங்கே விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? யார் நடத்தாங்க? இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில் முருகர் மாநாடு நடத்துனாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சு? எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு விடுத்தாங்க. எனக்கு அழைப்பு வரல. பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக வந்து அங்கே ஒரு வீடியோலாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறது? இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பார்க்குறது? தமிழ்நாட்டிலிருந்து மறைந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்த, தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக, எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது. இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த தலைவரையும், மறைந்த தலைவர்களை நாம் கொச்சப்படுத்தக்கூடாது. கொள்கை வேறுபாடுகள், மாற்றங்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வாமையாக, அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லலாமே தவிர அந்த தலைவர்களை கொச்சப்படுத்தக்கூடாது. நேற்று சேலம் எம்எல்ஏ அருணுக்கு புதிய பதவி வழங்குனீங்க. ஆனால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கிட்டாங்க. இதுக்கு அருண்கிட்ட கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாருக்கும் சரியாக மிக சரியாக சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் மாவட்ட செயலாளர் தான். அந்த பொறுப்பை கதிர ராஜரத்னத்துக்கு கொடுத்துட்டோம். அவருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர், மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூடுதலாக அவருக்கு கொடுத்துருவோம். அவர்